வணக்கம் நண்பர்களே, உங்கள் வைகை மீனவன் கரட்டுப்பட்டி பொன் சிவா. என்னோட முகநூல் நட்பு வட்டாரங்களுக்கு பூரா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் புதுசாக அக்கௌண்ட்டு ஆரம்பிச்சிருக்கவங்க குறிய நாட்களில் ஒரு 200 பேர், 500 பேர், 1000 பேர், 1500, 2000 அப்படின்னு நட்பில் ரிக்வெஸ்ட் கொடுத்து நட்பு வட்டாரத்தில் வச்சுருப்பாங்க. அதில் வெளிநாட்டு நபர்கள் புகைப்படத்தினுடன் ஏதாச்சும் ஒரு பேர் போலி ஐடியை உருவாக்கி மோசடி பேர் வழிகள் ரொம்பவும் கீழ்த்தனமான சொப்ப புத்திகளில், அதாவது ஒரு மனிதனோட வீக்கு எதில் இருக்குது, அவர்களோட குணாசியம் என்ன அப்படின்றத முழுசாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போஸ்ட் போடுறோம்ல, அதற்கேற்ப அவர்களோட நடவடிக்கையை மாற்றி பணத்தாசையை உங்களுக்கு மக்களாகிய உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே காட்டி பணத்தாசை, பொருளாசை, முக்கியமாக பெண்ணாசை அதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆசைகள்லாம் காமிச்சு என்ன செய்கிறாங்கன்னா பெருவாரியான மோசடி. நான் வெளிநாட்டிலிருந்து பேசுகிறேன், நான் பெரிய தொழிலதிபர், உங்களுக்கு முதலீடு இதில் போடுங்க, எனக்கு அந்த மாதிரி முதலீடுல நான் உங்களுக்கு நிறையா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அள்ளித்தர்றோம், உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், ஏன் நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமலே இருக்கோம், நல்லா தான் இருக்கோம். இந்த மாதிரியான மோசடி பேர்வழிகளோட வார்த்தை மாயஜால வார்த்தைகளை நம்பி யாரும் ஃபேஸ்புக் ஐடியிலிருந்து மெசேஜர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு உங்களோட பேசிக்கிறக்கையில் கூட நான் உங்களுக்கு ஒரு 61 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கேன், பல பொருட்கள் அனுப்பியிருக்கேன்னு எனக்கு ஆசை வார்த்தை கூடியிருக்காங்க. நான் அவங்களோட இப்பயும் ஆனால் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி மோசடி நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் 3 நாள் 4 நாள் ஆகும். அதுக்குள்ளே இவர் லட்சக்கணக்கில் தூக்கி கொடுக்குறதுக்கு அவர் என்ன பெரிய மில்லியனரா? இல்லை ஏமாறுறதுக்கு நாங்கள் தமிழர்கள் பூரா கேனையர்களா? அதனால் வெளிநாட்டு நட்பு அப்படின்ற ரீதியில் மெசேஜரில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே வருவாங்க மண்டை மூளை குழப்பி. அந்த மாதிரி நபர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு நாங்கள் அந்த பொருள் அனுப்பியிருக்கோம், சகோதரா, தம்பி, உங்களை பார்க்கையில் எங்கள் சித்தப்ப மாய மாதிரி இருக்குது, பெரியப்ப மாய மாதிரி இருக்குது, அண்ணன் மாதிரி இருக்குது, தம்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறும் அனைத்துமே மோசடி பேர் வழியிலிருந்து முகநூல் நட்பு வட்டாரங்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு இல்லையா ஷேர் பண்ண வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடையை போட்டு டொயங்க இனிமேல் நம்மளையும் கடவாவளி எச்சி வழி விட்டு அதில் ஒரு லைக் அமுக்கிடுறோம், இல்லை ஃபாலோவை கொடுத்துட்றோம். அது ஃபாலோ கொடுக்குறோமே, யாருக்கு கொடுக்குறோம், அவங்க நல்லவங்களா, அவங்களோட பின்புலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஃபாலோ கொடுங்க. லைக் கொடுக்குறது, ஷேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வாயில் என்னால் சொல்ல முடியல. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். இப்போ ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமான வீடியோக்கள் தான் வருது. அதெல்லாம் வாயில் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் பணத்தாசை, பொருளாசை, பெண்ணாசை இதுகளை காட்டி உங்களை மயக்க பார்ப்பாங்க. அதுக்கு மயங்கிறாதீங்க. மயங்கி அப்புறம் சேப்பிடுற காசையும் விட்டுட்டு ஐயா பாடல் வராது. ஏதோ ஒரு நாட்டிலேருந்து, ஏதோ ஒரு மூலையிலேருந்து, ஏதோ ஒரு நாடுன்ற காட்டிலையும் நம்ம நம்புகிற மாதிரி நம்ம ஊர் ஐடியில் நம்ம ஊர் லோக்கல் நம்பர்லேருந்தே கூப்பிட்டு மோசடியில் ஈடுபடுறாங்க. நமது இந்திய அரசும் அதைத்தான் சொல்லிக்கிறதுக்கு மிகவும் கவனத்தோடு இருங்க. எனது முகநூல் நட்பு வட்டாரங்களே அனைவரும் எச்சரிக்கையோடு இருங்க. மோசடி கால்களை தவிர்த்துருங்க.
பணத்தாசை பொருளாசை காட்டி யார் உங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஆணியை பிடுங்குறோம் மயிரை பிடுங்குறோம் மத்தாங்காயை பிடுங்குறோம்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் மோசடி தான். நமக்கே தெரியும். அதாவது பலர் மோசடியான ஐடியும் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நட்பு வட்டாரங்கள் அனைவரும் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருங்க. மோசடி பெருவழியிலிருந்து தப்பிச்சு கொள்ளுங்க. இதை ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் எடுத்து உரைங்க. ஃபேஸ்புக்கு ஐடியிலிருந்து வர்ற அழைப்புகளை தவிர்த்துடுங்க. நன்றி நண்பர்களே.